இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊர் பேர் மட்டும் தெரிந்தாலே போதும். ஈஸியாக உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் தெரியலனாலும் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், குடும்ப தலைவருடைய பெயர், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அவங்க ரேஷன் கார்டை பயன்படுத்தி எத்தனை கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலைக் கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யணும் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட மாவட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டத்துடைய பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மாவட்டத்துடைய பேர் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய தாலுக்கு இதுவாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தாலுக்கு என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தாலுக்காவில் இருக்க ஊர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஊர் பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத சமயத்தில் வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்து 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்டின் பேஜ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊருடைய முதல் 3 எழுத்து என்டர் பண்ணுங்கள். அல்லது ஃபுல்லாகவே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊருடைய பேர் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். ஹைலைட் ஆகி ஷோ ஆன பிறகு மொத்த குடும்ப அட்டைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்பர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு அந்த ஊரில் இருக்க குடும்ப அட்டை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அரிசி அட்டைகள் எத்தனை இருக்குது, ஏஒய் அட்டைகள் எத்தனை, சர்க்கரை அட்டை எத்தனை, பண்டமல அட்டைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே குடும்பத் தலைவருடைய பேர் இருக்கும். அடுத்ததாக ரேஷன் கார்டு நம்பர், அது அரிசி அட்டையானு சொல்லிட்டு அட்டை வகை இருக்கும். அந்த ரேஷன் கார்டில் பெரியவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ, சிறியவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ, அவங்க எத்தனை எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்து இந்த ரேஷன் கார்டை வச்சு வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா, அவங்களுடைய குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ள முடியும். உங்களோட ரேஷன் கார்டு நீங்கள் தொலைத்திருந்தால் கூட ஈஸியாக வந்து ரேஷன் கார்டு நம்பர் நேராக உங்களுடைய பேர் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் எண்ணிக்கையை வச்சும் இது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் தான் நீங்கள் செக் பண்ணி கண்டுபிடித்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.